everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னையில இருக்க டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டீம்டு டு பி யுனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Faculty of Engineering and Technology, Faculty of Dental Surgery and Faculty of Medicine, Faculty of Allied Health Science, Faculty of Humanities and Science, Faculty of Architecture, Faculty of Management Studies, Faculty of Computer Application, Faculty of Law, Faculty of Nursing, Faculty of Physiotherapy and Faculty of Pharmacy. உங்களுக்கு இந்த யுனிவர்சிட்டில இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா Faculty of Engineering and Faculty of Law பத்தி தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். சோ வந்து இன்ஜினியரிங் அண்ட் லா படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீம்டு டு பி யுனிவர்சிட்டில Faculty of Engineering and Technology பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். Faculty of Engineering and Technologyல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, அங்க கோர்ஸ் ஆஃபர் என்ன பண்றாங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் வராங்க, பிளேஸ்மென்ட் செல்ஸ் மூலமா உங்களை எப்படி டெவலப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Faculty of Engineering and Technologyல கேம்பஸ் லைஃப்னு பாத்தீங்கன்னா 1888ல இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு டீம்டு யுனிவர்சிட்டியா உங்களுக்கு 2003ல தான் அங்கீகரிக்கப்பட்டது. சோ இந்த இன்ஸ்டிடியூஷன் டைப்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டீம்டு டு பி யுனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜ் தான். சோ கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரீனரியான கேம்பஸ் தான் நம்ம டாக்டர் எம்ஜிஆர் டீம்டு டு பி யுனிவர்சிட்டி. இது மதுரவாயில் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. JEE மெயின் எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணியும் ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் அப்ளிகேட் தான் டீம்டு டு பி யுனிவர்சிட்டிங்கறனால NACல வந்து பாத்தீங்கன்னா A+ கிரேட் வந்து வச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா செவரல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு NBA அக்ரிடேஷனும் வச்சிருக்காங்க. சோ எஜுகேஷன் குவாலிட்டியை பத்தி இந்த காலேஜ்ல பயப்பட வேண்டிய எந்த அவசியமே உங்களுக்கு கிடையாது. Faculty of Engineering and Technologyல ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான். கேம்பஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீனரியான கேம்பஸ். உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்பேசஸ் ஆகும் சிடி ப்ரொஜெக்டர் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ் டிஸ்ப்ளேஸ் மூலமா லேர்ன் பண்ற இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும் சொல்லலாம். லேபரட்டரிஸ் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டா வச்சிருக்காங்க. சோ தியரியா மட்டும் படிக்காம பிராக்டிகல் நாலேஜும் அதிகமா இருக்கிற போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ் ஆன AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் மாதிரியான ஃபியூச்சர் டெக்னாலஜி கொண்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கறனால நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னே சொல்லலாம். உங்களுக்கு லைப்ரரின்னு பாத்தீங்கன்னா மேசிவ் புக் கலெக்ஷன்ஸ் கொண்ட லைப்ரரிஸ் தான் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறதாகட்டும், ஜர்னல்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். டிஜிட்டல் ரிசோர்சஸும் இருக்கு. இது மூலமா நீங்க இருந்த இடத்துலயே புக்ஸை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மூலமா ரியல் டைம்ல அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24/7 உங்களுக்கு வைஃபை ஃபெசிலிட்டிஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ், கேஃபிடேரியாவுல ஹைஜீனான ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. இங்க படிப்புக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸ்போர்ட்ஸும் இருக்கு, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால், வாலிபால், அவுட்டோர் கேம்ஸ் ஆகட்டும், செஸ், கேரம், கபடி இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் ஆகட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டும் இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்போசியம், கல்ச்சரல் ஈவென்ட், ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் இதெல்லாமே இயர்லி ஒன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. சோ வந்து அதுக்குமே உங்களுக்கு ஆடிட்டோரியம் அண்ட் செமினார் ஹால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங்னாவே கியரும் மிஷினும் மட்டும்தான். இங்க இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் அண்ட் பிராக்டிகல் ட்ரைனிங் சென்டர் மூலமா உங்களோட பிராக்டிகல் நாலேஜஸ் அதிகமா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வச்சிருக்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில லேட்டஸ்டா போகக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுன்னே சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Faculty of Engineering and Technologyல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். Faculty of Engineering and Technologyல உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா யூஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BE BTechல Aeronautical Engineering, Artificial Intelligence and Machine Learning, Automobile Engineering, Biomedical Engineering, Biotechnology, Chemical Engineering, Civil Engineering, Computer Science and Engineering, Data Science இருக்கு, Cyber Forensic and Information Technology, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Information Technology, Robotics and Automation மாதிரியான
கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஜில அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். பிஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்கிற 2 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜில அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். இதுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக் இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கும் கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணி அனுப்பலாம். இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உடனுக்குடன் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயே வரும். எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ஸ்டாஃப் ரெடியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில இருக்கக்கூடிய ஃபேக்கல்டியோட டீடைல்ஸ் பார்க்கலாம். 245 ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரைன்டு ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க எல்லாம் ME, MTech, PhD முடிச்சிருக்காங்க. சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸை என்கரேஜ் பண்ணி அவங்கள இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அவங்கள வந்து தயார்படுத்துறது இவங்களோட ஃபர்ஸ்ட் எய்மா இருக்குதுன்னே சொல்லலாம். இங்க இருக்கிற பிளேஸ்மெண்ட் செல்ஸ்ல எந்த மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசென்சர், TCS, இன்ஃபோசிஸ், IBM, HCL, L&D, இன்ஃபோடெக், விப்ரோ மாதிரியான டாப் MNC கம்பெனிஸ் 3 இயர் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக இவங்க வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். 75% பார் BTech CSE ல வச்சிருக்காங்க. 80 to 90% டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வேரி ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 LBA வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே ஆவரேஜ் பேக்கேஜா இருந்தா 4.5 LBA to 5.2 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரோலுக்கு உங்களை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்கன்னா அசோசியேட்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரியான போஸ்டிங் தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க செலக்ட் பண்றாங்க. எனக்கு இன்டர்வியூனா பயம், எனக்கு எப்படி ட்ரைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டெவலப் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட ரெஸ்யூம் பில்டிங் மூலமா ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணணும், மோக் இன்டர்வியூஸ் மூலமா உங்களுக்கு இன்டர்வியூனா எப்படி இருக்கும், இப்படி எல்லா ட்ரைனிங்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுக்குறாங்க. சோ இன்டர்வியூ டைம்ல உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. சோ வந்து உங்களோட கரியரை அச்சீவ் பண்ணி ஒரு நல்ல காலேஜ்ல நல்ல இடத்துல பிளேஸ் பண்ணியே போகணும்னா உங்களுக்கு டாக்டர் எம்ஜிஆர் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தேம்ரிடபே யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் லாவை பத்தி தான் பார்க்க போறோம். சோ லா படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம லா படிக்கணும்னு நினைக்கிறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எத்தனை வருஷம் படிக்கணும், இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது ஓகே, இந்த மாதிரி என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபேக்கல்டிஸ் ஆஃப் லாவ்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் என்ன கொடுக்குறாங்க, கோர்ஸ் ஆஃபர் என்ன பண்றாங்க, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபேக்கல்டி ஆஃப் லா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் லைஃப்ல 2019ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ல. இந்த இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேம்ரிடபே யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜ்னு 300 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரீனரி கேம்பஸ் தான். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மதுரவாயில் சென்னையிலே தான் லொகேட் ஆயிருக்கு. அஃபிலியேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BCI அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில வந்து அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெகக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்லயும் உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆயிருக்காங்க. நாக்ல வந்து பாத்தீங்கன்னா A+ கிரேட் இந்த காலேஜ் வச்சிருக்காங்க. ஃபேக்கல்டி ஆஃப் லா காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் தான் என்ன நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு அகாடமிக் அண்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கும், ஸ்பேசிஸா இருக்கும், உங்களுக்கு வென்டிலேஷனா இருக்கிறது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ICT எனபிள்டு ப்ரொஜெக்டர் கொண்ட ஒரு கிளாஸ் ரூம் தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா வச்சிருப்பாங்க. சோ வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு கிரீனரியான வைப் தான் இந்த காலேஜ் கொடுக்கும்னே சொல்லலாம். லைப்ரரியில உங்களுக்கு மேக்ஸிவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக் இருக்கும். உங்களுக்கு ரிப்போர்ட் லைக்ஸ், AAR, SSC மாதிரியே பெரிய கலெக்ஷன்ஸே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஜிட்டல் டேட்டாபேஸ் அதாவது ஆன்லைன் மூலமா புக் ஆக்சஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இங்க அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் லேப் அண்ட் IT ஃபெசிலிட்டிஸ் மூலமா ரிசர்ச் வந்து நீங்க பண்றதுக்காகவும் அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரிப்போர்ட்டை சர்ச் பண்றதுக்காகட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் IT ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம். மூட் கோர்ட் பத்தி உங்களுக்கே தெரியும். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய செட்டப் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட் கோர்ட்க்கு செட் பண்ணிருப்பாங்க. சோ லீகல் ட்ரைனிங்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரொவைட் பண்றாங்க. பிராக்டிகல் எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிறது ஹை கோர்ட்ல இருக்கிற ஒரு லாயர் கிட்டயோ பார் கவுன்சில்ல இருக்கிற ஒரு லாயர் கிட்டயோ நீங்க இன்டர்ன்ஷிப் மூலமா போய் அங்க பிராக்டிஸ் எடுக்கிறது தான் இந்த பிராக்டிகல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் ஸ்போர்ட்ஸுமே இங்க இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்யூப்டு ஜிம் இருக்கு, அவுட்டர் கேம்ஸ் இருக்கு. நீங்க ஒரு அத்லெட்டா இருந்தா உங்களோட ஸ்போர்ட்ஸை நீங்க வெளிக்காட்டுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னே சொல்லலாம். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், செஸ், கேரம்ங்கிற இன்டோர் அவுட்டர் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. 24x7 மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ஏற்படுதுன்னா அந்த மெடிக்கல் சென்டர்ஸ் மூலமா உங்களை பாத்துக்கலாம். ஃபேக்கல்டி ஆஃப் லாவ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கோர்ஸ் UG PG ல இருக்கு, எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். UG ல வந்து பாத்தீங்கன்னா
BA LLB ஹார்ன்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் லா கம்பைனடா இருக்கும். அதே BA LLB ஹார்ன்ஸ்ல வந்து பிசினஸ் அண்ட் லா கம்பைனடா இருக்கும். BCom LLB ஹார்ன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் லா கம்பைனடா இருக்கும். கீ ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனல் அண்ட் லீகல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றது, அட்வொகேசி ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றது, இது எல்லாமே எங்களோட கீ ஃபீச்சர்ஸா இருக்கும். அதே மாதிரி பிஜில வந்து பாத்தீங்கன்னா LLM அட்வான்ஸ்ட் லீகல் ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு மெயின் கோர்சஸா இருக்கும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய யூஜி அண்ட் பிஜிக்கான கோர்ஸ் டீடைல்ஸ். சோ இங்க இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக்னு இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்னங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணி அனுப்பலாம். இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் எந்த அப்டேட்டா இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல கிடைக்கும். ஃபேக்கல்டி ஆஃப் லவ்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே மாஸ்டர் ஆஃப் லவ் LLM, மாஸ்டர் ஆஃப் லவ் ML அண்ட் PhD இன் லா வச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட், வெல் ட்ரைன்டு ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். படிச்சோம்னா கோர்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல லீகலா அட்வைஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து போலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் லவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல மீடியம் salary பேக்கேஜா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 LBA வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 907 UG ஸ்டூடெண்ட்டும் 607 PG ஸ்டூடெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. என்ன மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா TCS, IBM, Infosys, Accenture, HCL அண்ட் அதர் லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸா வந்துட்டு இருக்காங்க. யோசிப்பீங்க, இந்த மாதிரி கம்பெனில ஐடி படிச்சவங்க இல்ல சிஎஸ்சி படிச்சவங்க அவங்க எல்லாம் போவாங்க, நாங்க என்ன பண்ண போறோம், உங்களுக்கான ரோல்ஸ் இங்க என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜூனியர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இல்லைன்னா கார்ப்பரேட் லீகல் கன்சல்டன்ட்ஸ், அசோசியேட்டட் ரோல்ஸ், லா ஃப்ரேம் அண்ட் கோர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. கோர்ட் லாவா ஃப்ரேம்ஸ்ல மட்டும் கிடையாது, கார்ப்பரேட் லீகல் கன்சல்டிங்கா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூனியர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவா கூட இருக்கலாம். ஒன்லி லா படிச்ச கோர்ட்ல தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. லீகல் அட்வைசிங் ஒவ்வொரு டாப் கம்பெனிஸ்லயுமே வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரோல் கூட நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் பில்டிங் ஆகட்டும், அப்புறம் ஒர்க் ஷாப், சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமா ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன மாதிரியான ட்ரைனிங் செக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கான்டாக்ட் பண்றதாகட்டும், செமினார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் செக்ஷன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த கார்ப்பரேட் லிட்டிகேஷன்ஸ் அண்ட் அட்வைசரி ரோல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல salary பேக்கேஜ்ல ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் MGR ஃபேக்கல்டி ஆஃப் லா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லுவேன். லா படிக்கணும்னு நினைச்சவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா டாக்டர் MGR டீம்டு யூனிவர்சிட்டி தான் ஞாபகம் வரும். டாக்டர் MGR டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் லாவை பத்தி சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது கோர்ஸ் பத்தின உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங்கோ லாவோ படிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.